இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா மின்சாரத்துறையிலேருந்து வேகன்சி வந்துக்குது. இந்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைசருக்காக எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, சேலரி எவ்வளோ, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நண்பா. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறது எல்லாமே பயனுள்ள தகவலாக இருக்குது நண்பா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரி ஜாப்ஸ் எல்லாமே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு சூப்பர்வைசர் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு 28 வேகன்சி கொடுக்குறாங்க நண்பா. 28 வேகன்சியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இதுக்காக தான் கொடுக்குறாங்க, ஃபீல்டு சூப்பர்வைசருக்கு. நீங்கள் சேஃப்டி ரிலேட்டடாக படிச்சிருந்தாலும் இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரின்னு பார்த்திங்கன்னா 23,000லேருந்து 1,05,000 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23,000 ப்ளஸ் அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா அலவன்ஸ்லாம் இருக்குது, நிறையா பெனிஃபிட்டு அலவன்ஸ் எல்லாமே இருக்குது நண்பா. ஃபீல்டு சூப்பர்வைசருங்கும் போது நீங்கள் ஃபீல்டுக்கு போகும்போது அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் சார்ஜ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக அலவன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்க நண்பா. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஃபீல்டு சூப்பர்வைசருக்கு ஃபுல் டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலர் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நண்பா. ஃபுல் டைமாக நீங்கள் டிப்ளமோ வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன்ஜினியரிங்கில் நீங்கள் எலக்ட்ரிக்கல் பவர் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கலாம், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதேமாதிரி இப்போ பவர் சிஸ்டம், பவர் இன்ஜினியரிங்கு, சிவில் மெக்கானிக்கல், ஃபயர் டெக்னாலஜி, சேஃப்டி ரிலேட்டடு, பிடெக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே படிச்சிங்க இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு சூப்பர்வைசருக்கு உங்களுக்கு 29 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை நண்பா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதர் கேட்டகரி, பிசி, எம்பிசி, ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி இவங்களுக்குலாம் அப்ளை பண்ணுறதுக்கான 300 ரூபா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ, எக்ஸர்வீஸ் பெண்ணுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் நண்பா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி வைக்கிறாங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜ் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க நண்பா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட்டு 2 டெஸ்ட்டு தான் இருக்குது. நீங்கள் டெக்னிக்கல் நாலேஜ் இருந்துச்சுனாவே உங்களுக்கு போதும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு இந்த ஜாப்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணலான்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் பார்த்திங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க நண்பா. டிஜிட் வந்து ரீட் பண்ணுறதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் கொடுக்குறேன் நண்பா. டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, அதுவும் ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்க நண்பா. கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் பண்ணுங்க நண்பா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மிஸ்டேக்னா அப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சப்மிட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் இருந்தால் பே பண்ணுங்க நண்பா, இல்லைன்னா விட்டுருங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் இம்பார்ட்டன்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க நண்பா. 5/3/2025 அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் ஆகுது. ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா 25/3/2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உடனே அப்ளை பண்ணுங்க நண்பா. லாஸ்ட் டைமில் சர்வர் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும், அதனால் நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ணிங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது நண்பா. அதே மாதிரி நீங்களும் தொடர்ந்து மிஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க நண்பா. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி நண்பா, அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா, லைக் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.